ஈஸ்டர் பண்டிகை அப்படின்னு சொன்னாலே ஈஸ்டர் பன்னியும் இந்த எக்ஸும் தான் வந்து தொடர்புபடுத்தப்படுது. ஆனால் எங்கேயுமே பைபிளில் வந்து இந்த ஈஸ்டர் எக்ஸை பற்றியும் இந்த பன்னி பற்றியும் எங்கேயுமே வந்து குறிப்பிடப்படலை. இருந்தாலும் இந்த ஈஸ்டருக்கு இந்த ரெண்டுமே தொடர்புபடுத்தப்படுறதுக்கான காரணம் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு இப்போ சொல்லப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் முட்டைகளை வந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுற நிகழ்வோட வந்து தொடர்புபடுத்துகிறாங்க. அதாவது ஒரு புதிய உயிர் வந்து ஒரு முட்டையோடைய ஓட்டில் உடைத்துக்கிட்டு வெளியில் வருது. அதே போல தான் வந்து இயேசு கிறிஸ்து அவர்கள் தன்னுடைய கல்லறையிலிருந்து உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு படுத்தப்படுது. ஆனால் இதோடைய வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா பழங்காலத்து யூரோப்பில் வந்து இருக்குது. யூரோப்பில் வாழ்ந்த பழங்குடியின மக்களான பேகன்ஸுங்கிற ஒரு இனக்குழு மக்கள் வந்து கொண்டாடிய ஒரு பண்டிகையிலேருந்து இந்த ஒரு கான்செப்ட் வந்து வருது. பேகன்கிற இந்த இனக்குழு மக்கள் வந்து எஸ்ட்ரான்கிற ஒரு கடவுளை வந்து வழிபட்டிருக்காங்க. அந்த கடவுளோட இந்த முட்டையும் அந்த முயலும் வந்து தொடர்பு படுத்தப்படுது. இந்த டைமில், இந்த ஸ்ப்ரிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பண்டிகை வந்து கொண்டாடி இருக்காங்க. அந்த பண்டிகையில் இந்த முட்டைகளும் இந்த முயலும் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கு. அதன் பிறகு கிறிஸ்டியானிட்டி வந்ததுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டிலையும் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.